ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 5 நிமிஷமே அதிகம் தான். இதை நீங்கள் சூடான சாதம், இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னியில் நம்ம தேங்காய் சேர்க்காமல் செய்ய போகிறோம். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இந்த கடலைப்பருப்பை நம்ம தேங்காய்க்கு பதிலாக தான் சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப கருகி போயிடுச்சுன்னா சட்னி கசக்க ஆரம்பிச்சிடும். இது கூட 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பூண்டு 3 பல் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற பொருள் நல்லா வதங்கினா போதும், கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு கை நிறைய கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. புளி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த புதினாவும் கொத்தமல்லியாலையும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. சட்னி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த சட்னியில் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். 1.5 டீஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து இந்த சட்னியில் சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான், இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடான இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம், வெண்பொங்கல் இது கூட எல்லாம் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நல்லா திக்காக அரைச்சிட்டிங்கன்னா சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இந்த சட்னி செய்கிறதுக்கு 5 நிமிஷமே அதிகம் தான். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய சட்னி வெரைட்டிஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.